அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதிரதன் தமிழ் டெஸ்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 27 தேர்வுகள் வந்து நமக்கு முழுமை அடைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா 28வது டெஸ்ட். சரிங்களா? நமக்கு தமிழ் தேர்வை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பிலிருந்து இயல் அப்படியே வரிசையா வந்து பாடமா வந்து நமக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம்னா புதிய பாடப்பகுதி, அதே மாதிரி பழைய பாடப்பகுதி ரெண்டுமே சேர்ந்த கோர்வையாக தான் நமக்கு வந்து இருக்கும். நமக்கு அதுக்கான ஷெடியூலும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதுக்கான ஷெடியூலும் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க. சில பேர் வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணுறீங்க. சரிங்களா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்வு நோக்கில் நமக்கு வந்து குரூப் 4 நடக்க வர 9/6 அன்றைய தேதி பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மாணவர்களுடைய நலன் கருதி தமிழுக்கும் இலவச தேர்வு வந்து கொடுத்துருக்கோம், கணிதத்திற்கும் இலவச தேர்வு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து ஜிகேக்கும் இலவச தேர்வு வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம மாணவர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு நல்லா கண்டிப்பாக வந்து இது கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் 10 days பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதை பற்றி வந்து நமக்கு டெஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க சிலபஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா சிலபஸ் மட்டும் என்ன இருக்குதோ அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாரதியார் இருக்காரு அப்படின்னா பாரதியாரை மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நமக்கு சிலபஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் டப் பண்ணி கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். சரிங்களாப்பா? ஓகே. கண்டிப்பா வந்து நமக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாச காலங்கள் தான், இடைப்பட்ட காலங்கள் தான் இருக்குது. அதனால கொஞ்சம் தெளிவா வந்து படிங்க, நல்லா படிங்க. நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம 100% முயற்சி போட்டோம் அப்படின்னா 100% வெற்றி நமக்கு கண்டிப்பா வந்து வரும். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டாம், நல்லா மட்டும் படிங்க. நம்ம சொன்னது மாதிரி தமிழ், மேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதே மாதிரி யூனிட் 8, யூனிட் 9 அதுக்கடுத்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதுக்கடுத்து வந்து சோசியல் சயின்ஸ் நமக்கு 6ஆவதுலேருந்து 10ஆம் வரைக்கும் இருக்க புக்குகளை வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸை வந்து சயின்ஸை வந்து வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகே, நம்ம இன்னைக்கு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இன்னைக்கு நம்ம வந்து 9ஆம் வகுப்பு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? 9ஆம் வகுப்புல வந்துட்டு நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கும். இன்றைய தேர்வு வந்து 28வது தேர்வு. சரிங்களா? அதே மாதிரி மதியம் வந்து நமக்கு ஆரியப்பட்டா அப்படின்ற பேர்ல வந்து தமிழ்ல கணிதம் நமக்கு வந்து இலவச தேர்வு வந்து போயிட்டு இருக்கு. அதையும் வந்து பாருங்க. அதே மாதிரி சாயங்காலம் வந்து பொற்காலம் பொன்னான பொது அறிவு தேர்வு வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. அதையும் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களாப்பா? ஓகே, நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் என்ற வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது விறகு நான் வந்த தமிழருடைய பெருமைகளை வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து யாருடைய கூற்றா வந்து இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரதா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுரதா, சுப்புரத்தின தாசன். சரிங்களா? சுப்புரத்தின தாசன். தாசன் என்ன சொல்லியிருக்கேன், தாசன் அப்படின்னா அடிமை அப்படின்னு பொருள். சரிங்களா? தாசன் அப்படின்னா அடிமை. பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என் பேரை வந்து மாத்திக்கிட்டாரு. சரிங்களா? சுப்புரத்தினதாசன் சுரதா. சரிங்களா? என்ன செஞ்சாரு, பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை வந்து சுப்புரத்தினதாசன், ராசகோபாலன் என்ற இயற்பெயரை கொண்ட சுப்புரத்தினதாசன் சுரதா என்று மாத்திக்கிட்டாரு. சரிங்களா? அதே மாதிரி கவிஞர் கண்ணதாசன், கவிஞர் வாலி, கவிஞர் வைரமுத்து இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு திரைத்துறையில வந்துட்டு நிறைய பாடல்களை எழுதி நமக்கு இன்றளவும் வந்து சிறப்பான பாடல்களை வந்து நமக்கு வந்து எழுதியிருக்கவங்களாம் அவங்க 3 பேருமே. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விறகு நான் வண்டமிழே உன் வாருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா கவிஞர் வாலி அவர்கள் தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அதே மாதிரி பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசன் பார்த்தோம் அப்படின்னா காரை முத்து புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காரை முத்து புலவர். சரிங்களா? காரை முத்து புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கு பார்த்தோம்னா வணங்காமுடி, கமகப்பிரியன், அதே மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து இருக்குது. கமகப்பிரியன், வணங்காமுடி, பார்வதிநாதன் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த அளவுக்கு பார்த்தோம்னா இவருடைய இதழ்கள் ரொம்ப முக்கியம்பா. சரிங்களா? இவருடைய இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா தென்றல் முல்லை, தமிழ் மலர். சரிங்களா? அதே மாதிரி சண்டமாருதன், கண்ணதாசன்.
சரிங்களா. கண்ணதாசன் அப்படின்ற இதழ், இதில் எல்லாமே அவருடைய இதழ்களாக வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து பார்த்தா அப்படின்னா தேசிய விருதுகளாக கிட்டத்தட்ட 6 அதிகபட்சமாக 6 தேசிய விருதுகளை வந்து வாங்கியிருக்கிறாரு கவிஞர் வைரமுத்து அவர்கள். சரிங்களாப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி சுரதாவுடைய நூட்கள் பார்த்தா அப்படின்னா தேன்மலை, துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும், உதட்டில் உதடு, எச்சில் இரவு அப்படின்றதெல்லாம் அவருடைய முக்கியமான நூல்களாக வந்து நமக்கு வந்து இருக்கு. சரிங்களா, அதனால தெளிவா வந்து பாத்துக்கணும். விறகு நான் வண்டமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய் போனேன் என்ற வரிகள் யாருடையதுப்பா? கவிஞர் வாலியுடைய பாடல் வரிகள். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்க. தமிழில் பாட்டை குறிக்கும் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையை காப்பியமான இலியாத்தில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா, இலியாத்துல வந்து எப்படி வந்து குறிக்கிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பா, சரிங்களா, தமிழ்ல பாட்டை குறிக்கக்கூடிய சொல்லாக தான் எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பா அப்படின்றது இருக்கு. அப்ப வந்து பார்த்தோம்னா கிரேக்க மொழியில் வந்து தொன்மை காப்பியமான இலியாத்தில எப்படி வந்து அது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா பாய்பியோனா அப்படின்ற வார்த்தையில வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிப்பா கொடுத்துருக்காங்க? பாய்பியோனா அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நமக்கு வந்து நம்ம தமிழ் மொழி வந்து இந்த ஆராய்ச்சியில பார்த்தா அப்படின்னா தமிழ் மொழி தான் உலக மொழிகளுக்கு எல்லாமே தாய்மொழியாக இருக்கக்கூடும் அப்படின்னு நிறைய அறிவியல் அறிஞர்கள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து நமக்கு வந்து சொல்லிட்டு வர்றாங்க. அந்த வகையில இப்ப சமீபத்தில் பார்த்தோம்னா மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியில வந்து அகழ்வாராய்ச்சி வந்து 8ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி முடிஞ்சு 9ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடந்துட்டு இருக்கு. அதனுடைய கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தோம்னா உலகையே வந்து பிரமிக்கக்கூடிய வகைகள் தான் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, இன்னும் வந்து அகழாய்வு நடந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய பொருள்கள், தொல்பொருள் ஆய்வுகள் வந்து நமக்கு வந்து கிடைத்து கொண்டுதான் இருக்குது. சரிங்களா, அதனால பார்த்தா அப்படின்னா உலக அளவில் தமிழகம் வந்து பார்த்தா அப்படின்னா தமிழ் மக்கள் வந்து உலக அளவில் வந்து எவ்வளவு தொன்மையான மக்கள் அப்படின்றது இந்த அகழாய்வுலாம் நம்ம வந்து தெரியுது. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா உலக மொழிகள்லயும் முதல்ல தோன்றின மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலகிலேயே பார்த்தா அப்படின்னா தோன்றிய முதல் இனம் தமிழ் இனம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து கன்னியாகுமரிக்கு கீழே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டம், அதாவது லெமுரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டம் வந்து நமக்கு வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. அங்கதான் பார்த்தோம்னா மனிதன் தோன்றினதாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. லெமுரியா கண்டம், சரிங்களா, நமக்கு வந்து இருக்குதா சொல்லியிருக்காங்க. அது வந்து கடல் கோளால் வந்து கொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா, அப்ப பார்த்தா அப்படின்னா தமிழின் பாட்டை குறிக்கக்கூடிய பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமா இருக்கக்கூடிய இலியாத். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரேக்க மொழியில தொன்மையான காப்பியமா இலியாத் அப்படின்ற ஒரு காப்பியமும் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா, குறிக்கக்கூடிய சொல்ல எப்படி கூறப்பட்டிருக்கு அப்படின்னா பாயியோனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா, பாயியோனா அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 2க்கு என்னப்பா? ஆப்ஷன் சி. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்க. எந்த திராவிட மொழியில் திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டும் பாலரி கிளவிகள் இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இப்ப தமிழ் மொழியில பார்த்தா அப்படின்னா வந்தவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படிப்பா சொல்லியிருப்பாங்க? வந்தவன் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா என்னப்பா, இது வந்து ஒரு ஆண்பாலை வந்து குறிக்குது வந்தவன் அப்படின்னு. இதே பார்த்தா அப்படின்னா வந்தவள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்தவள் அப்படின்னா என்னப்பா, இது வந்து பெண்பாலை வந்து குறிக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா இது என்னப்பா குறிக்குது, இது வந்து பலர்பாலை வந்து குறிக்குது. சரிங்களா, இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு என்ன செய்யுது, நமக்கு தமிழ் மொழி வந்துட்டு பால், எண், திணை அப்படின்னு ஒவ்வொரு இதுலையும் பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட, அதாவது ஒவ்வொரு இதையும் வந்து இந்த மாதிரி இலக்கணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உலக மொழிகள்ல எதுலையுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா எந்த திராவிட மொழி, இந்த இருக்கக்கூடிய திராவிட மொழி ஒண்ணுல வந்து இந்த திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டக்கூடிய பாலரி கிளவிகள் வந்து இல்லை. சரிங்களா, அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்னடம், மலையாளம், தெலுங்கு இது எல்லாமே பார்த்தோம், குடகு இது எல்லாமே பார்த்தோம்னா தென்னிந்திய மொழிகள் தான். சரிங்களா, இது எல்லாமே என்னதுப்பா, தென்னிந்திய மொழிகள் தான். அந்த வகையில பார்த்தோம்னா மலையாள மொழி, சரிங்களா, மலையாள மொழிக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா திணை, பால், எண் ஆகியவற்றை காட்டக்கூடிய பாலரி கிளவி வந்து இல்லை அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு என்னப்பா ஆன்சரு? கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய தென்னிந்திய மொழிகளை மொத்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா, நமக்கு வந்து தென் திராவிட மொழி, அதே மாதிரி வட திராவிட மொழி, நடு திராவிட மொழி அப்படின்னு 3 டைப்பா வந்து பிரிப்பாங்க. இந்த நடு திராவிட மொழி வந்து தெரியும் நமக்கு வந்துட்டு. சரிங்களா, குருக், பிராகுயி, மால்தோ, குருக், பிராகுயி
அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இது மட்டும்தான் இருக்குது நடு திராவிட மொழியில. சரிங்களா? சாரி, வட திராவிட மொழியில. சரிங்களா? வட திராவிட மொழியில. இந்த நடு திராவிட மொழியில வந்து பார்த்தா அப்படின்னா என்ன பாருங்க, நடு திராவிட மொழியில, நடு திராவிட மொழியில வந்து பார்த்தோம்னா தெலுங்கு இருக்கும். சரிங்களா? நடு திராவிட மொழியில தெலுங்கு இருக்கும். குயி, கூவி, அதே மாதிரி கோண்டா, அதே மாதிரி கோலாமி, அதே மாதிரி நாய்க்கி, கோண்டி, பர்க்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள் எல்லாமே எதுல தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு எதுல பாருங்க, நடு திராவிட மொழியில வந்து இருக்கும். தென் திராவிட மொழி பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரியும், தமிழ் இருக்கும், கன்னடம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி மலையாளம் வந்து இருக்கும். அதே மாதிரி குடகு மொழி வந்து இருக்கும். அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா என்னப்பா, துளு மொழி இருக்கும், தோடா இருக்கும், கொரகா, இருளா, இந்த மாதிரி மொழிகள்லாம் எங்க பார்க்குது, நமக்கு வந்து தென் திராவிட மொழியில வந்து இருக்குது. சரிங்களா? இந்த இதுல வந்து பார்த்தா அப்படின்னா தென் திராவிட மொழிகள் என்னென்ன இருக்கு, வட திராவிட மொழிகள் என்னென்ன இருக்கு, நடு திராவிட மொழிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா? நமக்கு வந்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இந்த கன்னடம் இது எல்லாமே தென்னிந்திய மொழிகள் தான். இந்த தென் திராவிட மொழிகளே என்ன செஞ்சிருக்காங்கப்பா, வட திராவிடம், தென் திராவிடம், நடு திராவிடம் அப்படின்னு சொல்லி தனியா வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியை பத்தி நம்ம கால்டுவெல் வந்து அழகா வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? தமிழ் மொழி வந்து பார்த்தா அப்படின்னா வடமொழியின் மகள் என்று. இப்படி தமிழ் மொழி வந்து வடமொழிக்கு வந்து வடமொழியின் மகள் என்று, அதாவது வடமொழியிலிருந்து வந்தது கிடையாது. நம்ம தமிழ் மொழிக்கு அப்படின்னு தனியா இலக்கண கூறுகள் வந்து இருக்குது. நம்ம தமிழ் மொழி வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற மொழியாக நம்ம தமிழ் மொழி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம கால்டுவெல் வந்து அழகா வந்து சொல்லியிருப்பாரு. அதுல வந்து பார்த்தா அப்படின்னா 1859 வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல்ல நம்மளுடைய தென்னிந்திய மொழிகளை பத்தி மிகவும் சிறப்பாக நம்ம கால்டுவெல் அவர்கள் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லியிருப்பாரு. சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு என்னப்பா ஆன்சரு, ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து இந்த நம்ம தமிழ் மொழி தான் எல்லா மொழிக்குமே வந்து ஒரு அடிச்சொல் மாதிரி. சரிங்களா? அதாவது வேர்ச்சொல் மாதிரி இருக்கும். அதை பார்த்தா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க, தமிழ் மொழியில் வந்துட்டு நீர் அப்படின்றது பார்த்தா அப்படின்னா தெலுங்குல நீலு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கன்னடத்துல பார்த்தோம்னா நீலு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மலையாளத்துல பார்த்தோம்னா வெள்ளம், அதாவது வெள்ளம் என்பது பார்த்தா அப்படின்னா சுத்தமான தமிழ் சொல். சரிங்களா? அதனால தமிழ் மொழி தான் வந்து வேர்ச்சொல்லை கொண்ட ஒரு மொழியாக இருக்குது. எல்லா மொழிகளுக்குமே தாய்மொழியாகவும் இருக்கு அப்படின்னு கூட நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்க, பொருத்தமற்றது எது அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னு புறநானூறு வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் அப்படின்னு புறநானூறு சொல்லுது. சரிங்களா? பாருங்க, இந்த வரி எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். முதல் வரி வந்து நமக்கு வந்து நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு வந்து முடியும். அது வந்து புறநானூறு கூடக்கூடிய ஒரு அழகிய ஒரு இதுதான். அடுத்து பார்த்தோம்னா காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குலைக்கரும்பு அப்படின்னு சொல்றது பார்த்தா அப்படின்னா தாய்மானவர் பாடல் தவறா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சிலப்பதிகாரம் கிடையாது. பசியும் பிணியும் பகையும் நீக்கி அப்படின்றது வந்து தாய்மானவர் பாடல்கள்ல கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க, தவறாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தவறு. சரிங்களா? 2, 3 ரெண்டுமே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க, மூவாது மூத்தவர் நூல் வல்லார் அப்படின்னு சிறுபஞ்ச மூலம் வந்து சொல்லுது. சரிங்களாப்பா? அப்ப 1, 4 மட்டும் தான் நமக்கு சரியா இருக்குது. சரிங்களா? 1, 4 மட்டும் தான் நமக்கு சரியா இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கப்பா, பொருத்தமற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன செய்யணும்ப்பா, 1, 4 நமக்கு ஆப்ஷன் டில வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு கேள்வி வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கேள்விப்பா, பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பொருத்தமற்றது பார்த்தோம்னா 2, 3 தான் நமக்கு பொருத்தமற்றதாக வந்து இருக்குது. 1, 2, 3 தான் நமக்கு பொருத்தமற்றதாக இருக்கு. அதே மாதிரி புறநானூறு பார்த்தோம்னா புறநானூறு பாடல்கள் வந்து தமிழருடைய சிந்தனை கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழருடைய சிந்தனை கருவூலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா புறநானூறுல அதிகமாக பாடல்களை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஔவையார் அவர்கள் தான். புறநானூறு பார்த்தா அப்படின்னா திருக்குறளுக்கு முன்னோடி இலக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் தான் திருக்குறளுக்கு முன்னோடி இலக்கியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி புறநானூறு தொடர்பான கேள்விகள் கண்டிப்பா நமக்கு வந்து வரும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாம்பே தான். சரிங்களா, 2, 3 தான் நமக்கு வந்து பொருத்தமற்றதா இருக்குது. சரிங்களா, அடுத்து பார்த்தோம்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள். இளங்கோவடிகளுடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் தான் பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. கண்ணகிக்காக இமயமலையிலிருந்து கல் எடுத்துட்டு வந்து பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இளங்கோவடிகளுடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோம்னா தாய்மானவர் பாடல்கள். சரிங்களா, தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடியது. தமிழ் மொழியின் உபநிடதம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்கப்பா. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா தாய்மானவர்களுடைய பாடல்கள் தான். சரிங்களா, தாய்மானவருடைய அப்பா அம்மா பார்த்தோம்னா கேடிலி அப்பர், கெசவல்லி அம்மையார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. திருமறைக்காட்டு வேதாரண்யம் வந்து வேதாரண்யத்தில் வந்து பிறந்திருப்பாங்க. சரிங்களாப்பா, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். சரிங்களா, சிறுபஞ்ச நூலின் ஆசிரியர் யாருப்பா? காரியாசன். சிறுபஞ்ச நூலுடைய ஆசிரியர் வந்து காரியாசன். சரிங்களா, நல்லா வந்து வச்சுக்கிறோம். ஓகேங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 4க்கு வந்துட்டு ஆப்ஷன் பாம்பே நமக்கு சரியான விடை. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கப்பா. இதுக்கு பாப்போம். தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணைமொழிகள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். சரிங்களா, 20, 30, 40, 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே. இப்ப எத்தனை பேர் இருக்கு தமிழ்ல ஏறத்தாழ எத்தனை துணைமொழிகள் இருக்கு? 40 துணைமொழிகள் வந்து இருக்குது. 40 துணைமொழிகள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மொழிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மொழி குடும்பங்களாக பிரிப்பாங்க. சரிங்களா, 4 மொழி குடும்பங்களாக வந்து பிரிப்பாங்க. அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து திராவிட மொழி குடும்பம். சரிங்களாப்பா, அடுத்து வந்து பார்த்தோம்னா 2வது வந்துட்டு இந்தோ ஆசிய மொழி குடும்பம். 3வது பார்த்தோம் அப்படின்னா என்னதுப்பா? ஆஸ்திரேலியா. சரிங்களா, ஆசிய மொழி குடும்பம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4வது பார்த்தோம் அப்படின்னா 4வது என்னப்பா? சீன திபெத்திய அப்படின்னு 4 மொழி குடும்பங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களாப்பா, உலக அளவுள்ள மொழி குடும்பங்கள் 4 வகையா வந்து இருக்குது. சீன, திபெத்திய, திராவிட, ஆஸ்திரேலியா, என்னப்பா ஆசியா மற்றும் என்னப்பா இந்தோ ஆசியா அப்படின்னு 4 மொழி குடும்பங்கள் வந்து இருக்குது. சரிங்களா, அப்ப கொஸ்டின் நம்பர் 5க்கு வந்து ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடையா இருக்கு. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். சரிங்களா, வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடங்களை வந்து தெளிவா வந்து பாத்துக்கிறோம்ப்பா. சரிங்களா, இதுல வந்து பார்த்தா அப்படின்னா சொல் வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடங்கள்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. சரிங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி. இதுல வந்து என்னப்பா ஓரெழுத்து ஒரு மொழியில பார்த்தா அப்படின்னா என்னப்பா இருக்குது? ஓரெழுத்து ஒரு மொழி தீ. ஓரெழுத்து தீ அப்படின்னா என்னப்பா? தீனா நெருப்பு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில வந்து வரும். தீ அப்படின்னா என்னப்பா? நெருப்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு வரக்கூடியது வந்து என்ன சிப்பா? வல்லினம் மிகும். அப்ப என்னப்பா? தீ பிடித்தது, தீ கூட்டல் பிடித்தது இஸ் ஈக்குவல் டு தீ பிடித்தது. வல்லினம் மிகுந்திருக்கு பாத்தீங்களா? இப்ப தீ பிடித்தது அப்படின்னு வந்திருக்கு. அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி வந்து என்னப்பா? தீ பிடித்தது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 6. அடுத்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா, அப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வந்து என்ன செய்யும்பா? வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல வந்து என்ன செய்யும்? வல்லினம் வந்து மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் எங்க இருக்கு? கூவா குயில். குயில் வந்து என்ன செய்யுதுப்பா? கூவாது அப்படின்னு சொல்லிருப்பாங்க. கூவா குயில்னா என்னப்பா? அப்ப இங்க வந்து என்ன செஞ்சிருக்க? வல்லினம் வந்து மிகாது, வல்லினம் வந்து மிகும். சரிங்களா, அப்ப 4, 2 6ஆம் வேற்றுமை தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில பார்த்தா அப்படின்னா என்னப்பா? புலித்தோல். 6ஆம் வேற்றுமை தொகை பார்த்தோம்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். சரிங்களா, முதல் வேற்றுமைக்கு வந்து இது கிடையாது. அடுத்து வந்தோம்னா 2ஆம் வேற்றுமை என்னப்பா? வேற்றுமை உறுப்புகள் வந்து பார்த்தோம்னா ஐ, ஆல், கு, இன், அது. சரிங்களா, 6ஆம் வேற்றுமை உறுப்பாக இருக்கக்கூடியது அது. அப்ப பார்த்தோம் அப்படின்னா புலியது தோல். சரிங்களா, புலியது தோல், புலியினது தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 6ஆம் வேற்றுமை தொகையில் என்ன செய்யும்பா? வல்லினம் மிகும். அப்ப பார்த்தா அப்படின்னா என்னப்பா? 6க்கு வந்துட்டு 1. சரிங்களா, அப்ப 4, 2, 1 இருபெயரட்டு பண்பு தொகை. சரிங்களா, மல்லிகை என்பது ஒரு பூ தான், பூவு என்பதும் பூ தான். இரு பெயரட்டு மல்லிகை இப்ப அழைக்கக்கூடிய அந்த வல்லினம் வந்து மிகுந்திருக்கு. அப்ப வல்லினம் மிகும் இடங்கள்ல மல்லிகை பூவும் வரும். இருபெயரட்டு தொகை. சரிங்களாப்பா, அப்ப 4, 2, 1, 3 தான் நமக்கு மிக சரியான விடையா வந்து இருக்குது. கொஸ்டின் நம்பர் 6க்கு என்னப்பா? 6க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிப்பா பாருங்க,
பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது அப்படின்னு கேக்குறாங்க. பெண்மையை வந்து பார்த்தா அப்படின்னா முதலாக பெண்மையை வந்து முதன்மைப்படுத்தி இருக்கக்கூடிய காப்பியங்கள். சரிங்களா? இதுல எல்லாமே பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான். இதுல வந்து சிலப்பதிகாரம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுலயும் பெண்மையை வந்து முதன்மைப்படுத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து சிலப்பதிகாரம் கொடுக்கல. அப்ப நம்ம ஈஸியா என்ன சொல்லலாம்ப்பா, மணிமேகலை அப்படின்னு மணிமேகலையுடைய பெயரில் அமைந்த பெண்மை காப்பியம் தான் தமிழ்ல எழுந்த பெண்மையை வந்து முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடிய புரட்சி காப்பியமாக வந்து இருக்குது. சரிங்களா? கோவலன் கண்ணகி கதையை கூறக்கூடிய மிகப்பெரிய காப்பியம், முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், உரையிடப்பட்ட செய்யுள் காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடியதுதான் கோவலன் கண்ணகி கதையை கூறக்கூடியது என்னப்பா, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். இந்த கோவலனுக்கும் மாதவிக்கும், சரிங்களா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவங்க தான் யாரு அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களாப்பா? அதனால நல்லா பாத்துங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு கம்பராமாயணம், கம்பர் வந்து எழுதியிருக்கிறாரு. வடமொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராமாயணத்தை தழுவி கம்பராமாயணம் எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? கம்பர் தம் நூலுக்கு இட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ராம அவதாரம். ராம அவதாரம். கம்பருடைய சிறப்புகள் பார்த்தோம்னா கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாடும் விருத்தமினும் ஒன்பாவின் உயர்கண்பன் அப்படின்னு கம்பனுடைய சிறப்புகளை வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப கொஸ்டின் நம்பர் 7க்கு என்னதுப்பா, கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் சி மணிமேகலை தான். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக தமிழர்களும் விண்வெளியும். சரிங்களா? அதை தொடர்பாக வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, வளர்மதி. வளர்மதி என்னப்பா, வளர்மதி பார்த்தா அப்படின்னா ரீசார்ட். சரிங்களா? ரீசார்ட் அதுக்கு வந்து இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா அருணன் சுப்பையா. அருணன் சுப்பையா நமக்கு வந்து யாருப்பா, அருணன் சுப்பையா வந்து பார்த்தோம் அப்படின்னா அருணன் சுப்பையா வந்து மங்கள்யான். சரிங்களா? மங்கள்யானுடைய திட்ட இயக்குனராக வந்து இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். அப்ப 314 மயில்சாமி அண்ணாதுரை வந்து சந்திராயன் 1 திட்ட இயக்குனராக வந்து இருந்திருக்கிறாங்க. சந்திராயன் 2 திட்ட இயக்குனர் பார்த்தோம்னா வனிதா. சரிங்களா? அடுத்து வந்து சந்திராயன் 3 வீர முத்துவேல். வீர முத்துவேல் வந்து மயில்சாமி அண்ணா சந்திராயன் 3 திட்ட இயக்குனராக வந்து இருந்திருக்காங்க. அப்ப இதுக்கு என்னப்பா விடை, கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான. வளர்மதி வந்து ரீசார்ட், அருணன் சுப்பையா வந்து மங்கள்யான், அப்துல் கலாம் வந்து இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். மயில்சாமி அண்ணாதுரை வந்து சந்திராயனுடைய திட்ட இயக்குனராக வந்து சந்திராயன் 1. சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்க. அந்தரத்தார்மையனே என ஐயுறும் தந்திரத்தால் தாம நூல் கண்டவன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கேட்குறாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான். நம்ம படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த வரி வந்து நமக்கு வந்து சீவக சிந்தாமணியில நமக்கு வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதாவது வானத்துல வந்து பார்த்தா அப்படின்னா என்னதுப்பா, அந்தரம். அந்தரம்ன்றது வந்து வானத்துல வந்து வானூர்திகள் வந்து சென்றதாக செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து என்ன இதுல இருக்கு, நாமகள் இளம்பகத்துல வந்து இருக்குது. நமக்கு வந்து என்ன இருக்குது, நாமகள் இளம்பகத்துல வந்து இருக்குது. அதாவது நமக்கு சீவக சிந்தாமணி தமிழில் எழுந்த நூட்கள்ல விருத்தப்பாவால் ஆன முதல் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து சீவக சிந்தாமணி தான். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. தமிழில் எழுந்த இரு காப்பியங்கள்ல விருத்தப்பாவாலான முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்பாங்க. சீவக சிந்தாமணி தான். இதுல வந்து எத்தனை இளம்பகங்கள் இருக்குது, 13 இளம்பகங்கள் இருக்குது. 13 இளம்பகம் இருக்குது. இந்த நூலை எழுதினவர் யாருப்பா, திருத்தக்க தேவர். நூலை எழுதினவர் திருத்தக்க தேவர். இதுல வந்து பார்த்தோம்னா இந்த நூல் பார்த்தோம்னா எப்படி அழைக்கப்படுறது, மனநூல் என்று அழைக்கப்படுகிறது. மனநூல். அடுத்து வந்து பார்த்தோம்னா காமநூல் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களாப்பா? நல்லா தெளிவா வந்து பாத்துக்கிறோம். அந்தரத்தார்மையனே என ஐயுறும் தந்திரத்தால் தாம நூல்கரை கண்டவன் என்ற பாடல் வரிகள் சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகத்துல இடம்பெற்றிருக்கு. கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னார் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது என்ற கவிதை வரிகள் யாருடையது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது முன்னாடி சொன்னவங்களுடைய முதுமொழிகள் எல்லாம் நமக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்க பத்தாதுப்பா, அவங்க சொன்னபடி அந்த கருத்துக்களை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணி வாழணும் அப்படின்னு சொன்ன கருத்தை வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. யாருப்பா, நமக்கு வந்து மு. மேத்தா அவர்கள் வந்துட்டு இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காரு.
மேத்தா அவர்கள் வந்து சொல்லியிருக்கார். முன்னோர் சொன்ன முதுகெலும்பு எல்லாம், அதாவது முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னார் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 10 என்னப்பா? ஆப்ஷன் சி தான். சரிங்களாப்பா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, பாருங்க 11 பெண்மை புரட்சி. சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து அந்த பெண்மையை வந்து சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாடத்துல வந்து இருக்கும். அதுல ஹெட்டிங்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பெண்மை புரட்சி என்னப்பா? பெண்மை புரட்சி வந்து பார்த்தா அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். பெண்மை புரட்சி வந்துட்டு முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். பெண்மை துணிவு வந்து பார்த்தோம்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தான். பெண்மை சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா ஐடா சோபியாஸ் காட்டர் அவர்கள் தான். பெண்மை உயர்வு வந்து பண்டித ரமாபாய் அவர்கள் தான். பெண்மை அறிவு வந்துட்டு சாவித்திரிபாய் பூலே அவர்கள் தான். கொஸ்டின் நம்பர் 11க்கு எல்லாமே நேராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி நமக்கு சரியான விடை. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1930 அவ்வை இல்லத்தை வந்து கட்டியிருப்பாங்க. 1930 அவ்வை இல்லம். அதே மாதிரி புற்றுநோய் மருத்துவமனையை சென்னையில் ஆரம்பிச்சவங்க யார் தான் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் யாரு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தான். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பார்த்தா அப்படின்னா தேவதாசி ஒழிப்பு சட்டங்கள் நிறைவேறதுக்கு துணை நின்றவர்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நிறைய போராட்டங்கள் நடத்தினவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் தான். பெண்களுக்கு வழங்கப்படக்கூடிய திருமண உதவித்தொகை திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுடைய பெயர்கள் தான் வழங்கப்பட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தா அப்படின்னா உயர்கல்வி திட்டமாக அந்த திட்டம் வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாத்தி இருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே முக்கியமானது, நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும்பா. சரிங்களாப்பா? கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சிற்பி நமக்கு வந்து பார்த்தோம்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவருடைய ஒரு கிராமத்து நதி அப்படின்ற நூலுக்காக வந்துட்டு என்ன செஞ்சிருக்காங்கப்பா, அவர் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மலையாள மொழிபெயர்ப்பு, சரிங்களா, மலையாள மொழிபெயர்ப்புக்காக அக்னி சாட்சி அப்படின்னு சொல்றாங்க, அது சரியா தெரியல. அக்னி சாட்சின்ற நூலுக்காக மலையாள மொழிபெயர்ப்புக்காக 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். சரிங்களாப்பா? இதே மாதிரி நிலவுப்பூ, சிரித்த முத்துக்கள், சர்ப்பயாகம், ஒளிப்பறவை, அது எல்லாமே அவருடைய நூல்கள் தான். இவருடைய எல்லாமே அவருடைய நூல்கள் தான். சரிங்களா? சிற்பி சாகித்ய அகாடமி வந்து 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றதுல முக்கியமான நபர் யாரு அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் தான். சரிங்களாப்பா? அப்ப கொஸ்டின் நம்பர் 12க்கு என்னப்பா? ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்க. எந்த இடைச்சொல் எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம் எனும் பொருள்கள் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இது பார்த்தோம் அப்படின்னா அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சொல் இடைச்சொல்லு எதிர்மறை, சிறப்பு, ஐயம், எச்சம், முற்று, அளவை, தெரிநிலை, ஆக்கம். சரிங்களா? இப்ப பார்த்தோம் அப்படின்னா எதிர்மறையா சொல்றது உனக்கும் தெரியுமோ அப்படின்னு சொல்லுவாங்க, உனக்கும். அதே மாதிரி சிறப்பு அப்படின்னா ஐயா அவர்களுக்கும் அப்படின்னு சிறப்பா சொல்லுவாங்க. ஐயம் அப்படின்னா அது எல்லாத்துலயுமே பார்த்தோம் அப்படின்னா எந்த சொல் வந்து பொருள்ல வரும், எந்த என்னும் பொருள்ல வரும் எதுன்னு பார்த்தோம்னா அப்படின்றதான் வரும். சரிங்களா? அப்படின்றதான் நமக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு பின் அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு கேள்விதான், பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான், எல்லா பேருக்குமே தெரிஞ்சது தான். என்னப்பா? கொஸ்டின் நம்பர் 14க்கு வந்துட்டு அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் தான். சரிங்களாப்பா? அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தனக்கு பிடித்த இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னதுதான் யாரும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கலிங்கத்து பரணியை பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞர் வாதம் விளக்கு அப்படின்ற கூற்றுக்கு சொந்தக்காரரும் யாரும் பார்த்தோம்னா நமது அறிஞர் அண்ணா அவர்கள் தான். சரிங்களாப்பா? அதே மாதிரி அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை மனிதன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அக்னி சிறகுகள் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருக்கிறார். அக்னி சிறகுகள். சரிங்களா? அதே மாதிரி இந்தியா 2020 அப்படின்ற ஒரு நூலையும் வந்து யார் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 15வது கொஸ்டின் பாருங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர் யாரு
அப்படின்னு கேட்குறாங்க. அதே இந்த திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்கள் இருக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்கள்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா ஈத்தே ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள். சரிங்களா, ஈத்தே ராஜேஸ்வரி அம்மையார் அவர்கள். அதே மாதிரி அசலாம்பிகை அம்மையார். சரிங்களா, காந்தியடிகளுடைய அது வந்து காந்தியடிகள் வளர்ப்பு மகள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க வந்து அம்புஜத்தம்மாள். சரிங்களா, காந்தி புராணம் எழுதுனவங்க தான் யாரு அப்படின்னா அசலாம்பிகை அம்மையார் அவர்கள். சரிங்களா, அம்புஜத்தம்மாள் வந்து காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு வந்து அம்புஜத்தம்மாள் வந்து சொல்றாங்க. சரிங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 15க்கு என்னதுப்பா? ஆப்ஷன் பாம்பே தான் நமக்கு சரியான விடை. சரிங்களா, அதே மாதிரி அஞ்சலை அம்மாள் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அந்த மாதிரி போராட்டங்களுக்கு ஈடுபட்டிருப்பாங்க அஞ்சலை அம்மாள். அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 1921 ஒத்துழையாமை இயக்கத்துக்கு பிறகுதான் அவங்க வந்துட்டு பொது வாழ்வை வந்து தொடங்கினதா வந்து அஞ்சலை அம்மாளுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 16வது கொஸ்டின். சரி பாருங்க, முழங்கிசை இது வந்து என்னப்பா கேட்டிருக்காங்க? இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. முழங்கிசை இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே 4 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து 4 தான். சரிங்களா, இது நமக்கு அப்ப என்னப்பா? வினைத்தொகை தான். சரிங்களா, முழங்கிசை அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. அடுத்து வந்து நெடுநிலை அப்படின்னு கொடுக்குறாங்க. நெடுமை கூட்டல் நிலை பார்த்தா அப்படின்னா மை விகுதி கெட்டுட்டாலே மை விகுதி வந்துட்டாலே என்னப்பா? அது வந்து பண்பு தொகை தான். அப்ப 4 3. அடுத்து குலா அத்து இது வந்து பார்த்தோம்னா குலா அத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்னப்பா? குலா அத்து அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இது வந்து ஒரு செய்யுளுசை அளபடை. சரிங்களா, அதாவது இந்த லா குலா அத்து அப்படின்றது என்னப்பா? செய்யுளுசை அளபடா இருக்கு. வாயில் வந்து இலக்கண போலி. இது வந்து என்னப்பா கொடுக்கணும்? வாயில் அப்படின்னு கொடுக்கூடாது, வாய். சரிங்களா, வாயில் அப்படின்றது வந்துட்டு இலக்கண போலியில வந்து வந்துடும். அப்ப என்னப்பா? 4 3 1 2 4 3 1 2 எங்க பார்க்குது? ஆப்ஷன் பாம்பேல வந்து இருக்குது. சரிங்களா, வாயில் அப்படின்றது வந்து இலக்கண போலி, குலாத்து என்பது செய்யுள் செயலபடை, நெடுநிலை என்பது பண்புத்தொகை, முழங்கிசை என்பது வந்து வினைத்தொகையில வந்து வந்துடும். சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 16க்கு வந்து ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க. இருபெரு விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றும் மாதோ என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, நாச்சியார் திருமொழி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை, ராவண காப்பியம். சரிங்களா, தெரிஞ்சவங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. இதுக்கு வந்து என்னப்பா சரியான விடை? ராவண காப்பியம் தான். சரிங்களா, ராவண காப்பியம் தான் மிக சரியான விடை. ராவணனை அதாவது ஒரு எதிரி நாட்டு அரசராக இருக்கக்கூடிய ராவணனை முதன்மைப்படுத்தி பாடப்பட்ட காப்பியம் தான் இந்த ராவண காப்பியம். சரிங்களா, இதுல வந்து பார்த்தா அப்படின்னா பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சரிங்க 24 நாள்ல வந்து இந்த காப்பியம், இந்த ராவண காப்பியம் வந்து இயற்றப்பட்டதாக வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது இந்த அதாவது கம்பராமாயணம், ராவண காப்பியம் இந்த வந்து கேள்விகள் வந்து இடம்பெறும். சரிங்களாப்பா, நல்லா வந்து பாத்துக்கணும். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 17 என்னப்பா? ஆப்ஷன் பாம்பே. அதே மாதிரி நாச்சியார் திருமொழி எழுதுனது யாருப்பா? ஆண்டாள் அவர்கள். ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு கேட்பாங்க. அவங்க தான் யாரு அப்படின்னா ஆண்டாள். ஆண்டாளுடைய பேர் வந்து கோதை நாயகி என்பதுதான் நமக்கு சரியான விடை. சரிங்களாப்பா, ஓகே. அதே மாதிரி ராவண காப்பியத்தை எழுதியவர் யாருப்பா? புலவர் குழந்தை அவர்கள். புலவர் குழந்தை தான் ராவண காப்பியத்தை வந்து எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, ஓகேப்பா. கொஸ்டின் நம்பர் 17க்கு பாம்பே. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க. இது நமக்கு தெரிஞ்சதான், இது வாய்ப்பாடு. இதை வந்து நம்ம ஈஸியா பார்த்துடலாம். பாருங்க, நேர் நாள். சரிங்களா, நேரான நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நேர்னா என்னப்பா? நேர் வந்து நாள். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா என்னப்பா? நிறைய மலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, நிறைய மலர் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்னா நாள், நிறைய அப்படின்னா மலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நேர்பு அப்படின்னா நேர்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நேர்பு அப்படின்றது மை ஞாபகம் வச்சுங்க. காசு வச்சிருக்கவங்க வந்து நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, நேர்பு நேர்பா இருக்கணும், காசு இருக்கவங்க வந்து நேர்பா இருக்கணும் அப்படின்னா. நிறைவு அப்படின்னா பிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, பிறப்பு வந்து நிறைவா இருக்கணும், நிறைப்பா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா, ஓகே. அப்ப 2 3 1 4 ஆப்ஷன் பாம்பேல வந்து இருக்குது. சரிங்களா, நேர் பார்த்தா அப்படின்னா நேரான நாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா நிறை பார்த்தா அப்படின்னா நிறைய மலர் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நேர்மை காசு இருந்தவங்க நேர்மை, நேர்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நேர்பு காசு அப்படின்னு வச்சுங்க. நிறைவு பிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களாப்பா, கொஸ்டின் நம்பர் 18க்கு வந்து பாம்பே. நமக்கு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த திருக்குறள்ல வந்து கடைசியா அந்த இப்ப
கொடுத்துருப்பாங்க. கடைசியில வந்து மேல வந்து 4 அடி இருக்கும், மேல 4 அடி இருக்கும், கீழே வந்து 3 அடி இருக்கும். இந்த 3வது அடியில இருந்து அதை வந்து கேட்பாங்க. சரிங்களா, அது நிறைபா நாளா காசா அப்படின்னு கேட்பாங்க. அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து 19வது கொஸ்டின் பாருங்க. விளமுன் நேர் காய்முன் நேர் காய்முன் நிறை காய்முன் நிறை. சரிங்களா, கனிமுன் நிறை காய்முன் நிறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. விளமுன் நிறை என்னப்பா? ஒன்றிய வஞ்சித்தலை, சாரி நிறையொன்றிய ஆசிரியத்தலை. சரிங்களா, விளமுன் நிறை வந்து பார்த்தோம்னா நிறையொன்றிய ஆசிரியத்தலை. காய்முன் நிறை என்னப்பா? காய்முன் நிறை. காய்முன் நிறை பார்த்தோம் அப்படின்னா என்னப்பா? வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்துட்டு வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை, காய்முன் நிறை என்னப்பா? கலித்தலை. கனிமுன் நிறை வந்துட்டு ஒன்றிய வஞ்சித்தலை. சரிங்களா, அப்ப 2 1 4 3. சரிங்களா, 2 1 4 3. விளமுன் நிறை வந்து என்னப்பா? நிறையொன்றிய ஆசிரியத்தலை. காய்முன் நேர் வந்து வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்துட்டு கலித்தலை. கனிமுன் நிறை வந்துட்டு ஒன்றிய வஞ்சித்தலை. சரிங்களா, இப்போ கொஸ்டின் நம்பர் 19 வந்துட்டு ஆப்ஷன் 2 1 4 3 ஆப்ஷன் சில வந்து இருக்கு. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20வது கொஸ்டின். இன்மை செய்தது மறுக்கும் ஆமேனின் அறவிளை வணிகன் ஆய் அலன் என்ன நூற்பா வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 20 என்னப்பா? புறநானூறு தான். சரிங்களா, இதெல்லாம் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமனின் அறவிளை வணிகன் ஆய் அலன் அப்படின்றது வந்துட்டு புறநானூறுல தான் வந்து இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, தொல்காப்பியத்தை எழுதுன வந்து தொல்காப்பியர். சரிங்களா, ஓகே. மதுரை காஞ்சியில வந்து மதுரையின் சிறப்பை பற்றி கூறக்கூடிய ஒரு முக்கியமான நூல்கள மதுரை காஞ்சி வந்து இருக்குது. சரிங்களா, அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கு விளக்கு என்ற குறள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன அணிப்பா? அதாவது இந்த விளக்கு 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 பார்த்தா அப்படின்னா ஒரு சொல் வந்துட்டு 2க்கு 3க்கு மேற்பட்ட 2 3 இடங்கள்ல வந்து ஒரே பொருளை குடிச்சோம் அப்படின்னா சொல் பொருள் பின்வரும் நிலை அணி. சரிங்களாப்பா, அப்ப கொஸ்டின் நம்பர் 21 என்னப்பா? ஆப்ஷன் சி. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க. வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது என்ற பாடல் வரிகள் யாருடையதுன்னு பார்த்தோம்னா ஜப்பானிய கவிஞர் பாஷோவுடைய பாடல் வரிகளாக வந்து இருக்குது. சரிங்களா, கொஸ்டின் நம்பர் 22க்கு பாம்பே. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. சரிங்களா, 23 பாருங்க. இயல் உயிர் முதல் மெய்யீற்று. இயல் பார்த்தா அப்படின்னா உடலுடைய உயிருடைய முதல் மெய்யீராக வந்து இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்து வந்து இருக்குது, மெய் ஈறு வந்து என்ன கடைசியில வந்து இருக்குது. அதான் உயிர் முதல் பாத்தீங்களா, உயிரெழுத்து வந்து முதல்ல இருக்குது, மெய் ஈறு அதாவது மெய்யெழுத்து வந்து கடைசியில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இயல் என்னப்பா? உயிர் முதல் மெய் ஈறு. அடுத்து வந்து பார்த்தோம்னா புதிது அப்படின்றது என்னப்பா? மெய் முதல் உயிர் ஈறு. அதாவது என்னப்பா? மெய்யெழுத்து வந்து பார்த்தோம்னா மெய்யெழுத்துக்கு மெய்மை என்னப்பா? உடல் அதாவது உயிர் எழுத்து உயிர் மெய் எழுத்தை வந்து சொல்றாங்க. அதான் மெய் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வந்திருக்கு உயிர் ஈறு. சரிங்களா, உயிர் ஈறு இத்து பிளஸ் உயிர்ல வந்து என்ன இருக்குப்பா? உயிர் எழுத்து வந்து கடைசியில வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஓகே. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆணி உயிர் முதல் வந்திருக்கு, முதல் வந்து உயிர் ஈறு, கடைசியில வந்து பார்த்தோம்னா இன்னும் பிளஸ் இ, அதுவும் பார்த்தா அப்படின்னா உயிர்ல கடைசியில வந்து உயிரெழுத்து தான் வந்து வந்திருக்கு. சரிங்களா, அப்ப இதுக்கு வந்து நேரா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா வரம் மெய் அதாவது என்னப்பா? உயிர்மெய் எழுத்து வந்து முதல் வந்திருக்கு, கடைசியில வந்து என்னப்பா? மெய்யீறு வந்து இருக்குது. அப்ப நேரா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1 2 3 4 நேரா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 23க்கு வந்துட்டு பாம்பே. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 24வது கொஸ்டின். தமிழகத்திலிருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய ராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எல்லாமே நமக்கு ஆல்ரெடி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. பேசிக்கான ஒரு கொஸ்டின் தான். யாருப்பா? பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான். சரிங்களா, பசுமன் முத்துராமலிங்கனார் அவர்கள் தான். அதே மாதிரி பார்த்தோம்னா வஉசி இவர் பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து 2 கப்பல்களை வந்து விட்டிருப்பாரு. இவர் வந்து பார்த்தோம்னா செக்குழுத்த செம்மல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குலக்கல்வி முறையை அறிமுகம் செய்தவர் யாரு அப்படின்னா ராஜாஜி அவர்கள். சரிங்களா, அதை பார்த்துக்கணும். கொஸ்டின் நம்பர் 24க்கு ஆப்ஷன் டெல்லி. அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்க. மாங்குடி மருதனார் 8 தொகையில் எத்தனை பாடல்களை வந்து பாடி இருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. எத்தனை பாடல்கள்ப்பா? நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 13 பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. சீவக சிந்தாமணியில எத்தனை இளம்பகங்கள்ப்பா இருக்குன்னு பார்த்தான் 13 இளம்பகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களாப்பா, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு ஒன்லைன் கொஸ்டின் தான். கேட்டா அப்படியே நம்ம ஈஸியா வந்து அடிச்சிடலாம், ஈஸியா வந்து நம்ம இந்த கொஸ்டின் வந்து வாங்கிடலாம். சரிங்களாப்பா, ஓகே. நமக்கு வந்து இன்னைக்கு 28வது அதிரதன் தேர்வுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா, அடுத்து வந்து நாளைக்கு வீடியோல பார்ப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து காலையில வந்து தமிழ், மதியம் வந்து கணிதம், சாயங்காலம் வந்து பொது அறிவு வந்து வருது. மாணவர்கள் எல்லாருமே இந்த பொன்னான வாய்ப்பை வந்து சரியா வந்து பயன்படுத்துங்க. உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.